ஏகோவானிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஏகோவானிசி, 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 ஏகோவானிசி.
கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளை இந்த வேளையிலே அடியனுடைய சமூகத்திலே கொடுப்பதற்கு அடியனுக்கு தந்த கிருபையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்க, இந்த வார்த்தையிலே பலன் கொண்டு வளரும்படியா அந்த கிருபையை இந்த வேளையிலே உடைய பிள்ளைகளுக்கு அளித்திருக்கிறீங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடியேனையும் உடைய பிள்ளைகளையும் உடைய ஆளுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்துங்க. இயேசுவின் வல்ல நாமத்தினால் கேட்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 299வது பக்கம். முதலாவது வசனத்தை தயவு செய்து வாசிக்கிறீங்களா? இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று சொல்லி இந்த எபிரேய நிறுவத்தின் ஆசிரியர் அழைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற அனைவரும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி வேதம் அழைக்கின்றது. இந்த பரிசுத்தவான்களுக்கு அவர் சொல்லுகின்ற காரியம், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும்படி இங்கே நமக்கு கட்டளையிடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பார்க்கிறவர்களாயிருந்தால் அவரிடத்திலே நீங்கள் என்னத்தை காணுகிறீர்கள்? என்னத்தை காணுகிறீர்கள்? சிஸ்டர் சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும்படியாக சொல்லப்படுகிறது. ஆம், பரிசுத்தவான்களே இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று சொல்லப்படுகின்றோம். அப்படி என்றால் நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாயிருந்தால் அவரிடத்திலே நீங்கள் என்னத்தை காணுகிறீர்கள்? சொல்லுவீர்களா? பரிசுத்தம். ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த பிள்ளைகளே என்று அழைக்கின்ற இந்த ஆசிரியர் அதே வேளையிலே சொல்லப்படுகின்றார், இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த உலகத்திலே நாங்கள் எதை பார்த்தாலும் காண முடியாத ஒன்று நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் உண்டு, அது பரிசுத்தம். ஆமென். இந்த உலகத்திலே பாருங்கள், பலவிதமான ஆயிரக்கணக்கான மதங்கள் உண்டு. இந்த மதங்களின் ஊடாக அறிமுகம் செய்யப்பட்ட அநேக கோடானு கோடி தெய்வங்கள், கடவுள்கள் உண்டு. இந்த கடவுள்களிடம் பாருங்கள், மருந்துக்கு கூட கிடையாத, காண முடியாத ஒரே ஒரு தகுதி உண்டு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம். என்ன தெரியுமா?
பரிசுத்தம். பரிசுத்தம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லுகின்றார், இருதயத்தில் சொல்லுங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆகவே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை காண முடியாது என்று வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது, பரிசுத்தமான இருதயத்தோடு நாங்கள் வாழும் பொழுது, நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர முடியும். ஆமேன். காண முடியும். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம், கர்த்தர் சிநேகிக்கின்ற பரிசுத்தம். ஆகவே இந்த கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று வேதம் எங்களுக்கு அழைப்பதினால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தர், அதுபோல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் வேதத்திலே உரைக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லுகின்றார், உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும். என்னுடைய பிதாவானவர் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும். வேதத்திலே நாங்கள் எபேசியரிலே 5ஆம் அதிகாரத்தை தயவு எடுத்துக் கொள்வோம். எபேசியரிலே 268வது பக்கம் வாசியுங்கள். 25 தொடக்கம் 27 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமரை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்குள்ளேதான் ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்கிற சபையை குறித்த ஒரு சத்தியம் இங்கே பார்க்கிறோம். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, பின் ஆண்டவர் சபையில என்ன செய்கிறாராம்? அன்பு கூறுகிறார். நம்முடைய ஆண்டவர் சபையிலே அன்பு கூறுகிறார். அப்படியாயின் நாம் சபையிலே என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அன்பு கூறுகிறார். அதே போன்று நாமும் சபையிலே, நம்முடைய சபையிலே அன்பு கூற வேண்டும். ஆகவே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூறுகிறார். பாருங்கள், அங்கே அன்பு கூர்ந்து அந்த அன்பினால் அவர் என்ன செய்கிறார்? 26வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அதை சொல்லுங்கள். திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். இப்படி ஒவ்வொரு வசனமாக பார்ப்போம். பின்ன இந்த சபையிலேயே கர்த்தர் சபையிலே அன்பு கூர்ந்து அதை என்ன செய்கிறாராம்? சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்கள். என்ன செய்கிறாராம்? வடிவா வாசிச்சு சொல்லுங்க. வாசி தமிழ்லானே இருக்குது, பைபிள் தமிழ்லானே வச்சுக்கிறீங்க. எப்படி சொல்ற? அதை திரு வசனத்தினால், வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையிலே கர்த்தர் ஏன் அன்பு கூறுகிறார்? அந்த அன்பு கூறுகிற அடையாளம் என்ன? எதற்காக அன்பு கூறுகிறார்? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். பின் அந்த பரிசுத்தமாக்குறது மூலம் அடுத்து என்ன நடைபெறுகின்றது? எதற்காக அப்பிதமாக செய்கிறார்? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமை உள்ள சபையாக
அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காகவுமே கர்த்தர் இதை என்ன செய்தார்? பாத்தீங்களா? பின்ன என்ன செய்தார்? அன்பு கூர்ந்து இவ்வளவும் செய்தார். எதற்காக? அவ்வளத்தையும் செய்து என்ன செய்தார்? அதுக்கு என்ன செய்தார்? அதற்காக என்ன செய்தார்? தன்னையே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக ஒப்பு கொடுத்தார்? நாங்கள் சொல்லுவோம், எங்கள் பாவங்களுக்காக மரித்தார், சாபங்களுக்காக மரித்தாராம். அவை எல்லாம் இருந்தாலும் இங்கே ஒரு பிரதானமான ஒரு சத்தியத்தை நாங்கள் கண்டுகொள்கிறோம். என்ன தெரியுமா? அதாவது கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காகவும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக தன்னுடைய ஒரே பேரான திருக்குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்த நம்முடைய தேவன் தன்னுடைய சபையிலே இதை எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க உற்சாகமாக, என்ன எதிர்பார்க்கிறார்? அப்படின்னா உங்களுடைய பரிசுத்தம் இல்லை என்று ஒத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தம் இல்லை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்று சொல்லுங்க. அதேமாக கிறிஸ்துவ பார்க்கிற பரிசுத்தம் என்றா கொஞ்சம் பயப்படத்தான் செய்கிறாங்க. பரிசுத்தம் என்றா கொஞ்சம் பயப்படத்தான். பரிசுத்தம் என்றா அதுக்கு எந்த விதமான ஒரு பாராட்டும் கிடையாது. சரி, நாங்க சத்தியத்துல நான் சொல்றேன், சத்தியம் வரைக்குள்ள நான் சொல்றேன். சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பாருங்க, நீங்க நன்றா தெரிந்து கொள்ளுங்க, தமது சபையானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குகிற எந்த ஒரு மனுஷரும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய திட்டத்தை அவர்கள் நிர்மூலமாக்குகிறார்கள். கர்த்தருடைய திட்டத்தை நிர்மூலமாக்குகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது சபையானது பரிசுத்தப்படுகிறது. ஆண்டவர் பார்க்கிறார். இங்கே பாருங்கள், இப்படியாக சொல்லப்படுகின்றது, அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. இந்த கட்டடத்தை ஆண்டவர் தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்தார்? இல்லை. நம் ஒவ்வொருவரையும் தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்தார். வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து இந்த இடத்திலே சபையாக நிலைநிறுத்தி இருக்கின்றார். கர்த்தர் அதை அதிலே இதை காண்கின்றார், பரிசுத்தத்தை காண்கின்றார், பரிசுத்தத்தை தேடுகின்றார். ஆகவே சபைக்கு பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்துகின்ற ஒவ்வொருவரும், அருமையானவர்களே, கர்த்தருடைய நியாய தீர்ப்பிலே பதில் சொல்ல வேண்டும். அதை மறந்துவிடக் கூடாது. எந்த ஒரு விசுவாசியும் தேவன் அந்த விசுவாசியை நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார். தெரியுமா? தன்னுடைய திருக்குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தவர். அந்த சபை கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமை உள்ள சபையாக அவருக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு. ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இயேசுவை போல் இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தமாக இருக்க முடியாது என்று சில பேர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். இயேசுவை போல் பரிசுத்தமாக இருக்க முடியாது. ஏன் சில நேரங்களிலே உங்களுக்கும் அந்த இருதயத்திலே அந்த கேள்வி எழும்பலாம். இது தவறான ஒரு சிந்தனை. நம்மால் முடியாத ஒரு காரியம் ஒன்றையுமே கர்த்தர் நம்மேல் சுமத்த மாட்டார். ஆமென். நம்மால் சுமக்க முடியாத ஒரு காரியத்தை தேவன் நம்மீது சுமத்தவே மாட்டார். நம்முடைய திராணிக்கு மிஞ்சி அவர் ஒருபொழுதும் நம்மை சோதிக்கிறவரும் அல்ல. நீங்கள் இப்பொழுது மத்தேயு சுவிசேஷத்திலே 23ஆம் அதிகாரத்தை தயவு எடுத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 23. கேட்பதற்கு உற்சாகமாக பதில் சொல்லிக் கொண்டு போக வேண்டும். 23 நாளை வாசிங்க பார்ப்போம். எடுத்தவர்கள் பட்டு வாசிக்க தயவு செய்து. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வேதபாரகர் பரிசேயரை குறித்து கண்டித்ததை நாங்கள் பார்க்கிறோம். சுமப்பதற்கு முடியாத பாரமான சுமைகளை கட்டி
மனுஷருடைய தோளின் மேல் சுமத்துகிறார்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், அதை கண்டித்த ஆண்டவர், பரிசுத்தமாய் வாழ முடியாது என்றால் அந்த சுமையை நம்மேல் சுமத்துவாரா? இல்லை, ஒருபோதுமே சுமத்த மாட்டார். ஆகவே நாம் பரிசுத்தமாய் இருப்பது அவசியத்திலும் அவசியமாய் இருக்கிறது. ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் இருப்பது அவசியத்திலும் அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் முன்மாதிரியை நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவருடைய முன்மாதிரியான பரிசுத்தம் என்ன, அதை நாங்கள் சிறிது இந்த வேளையிலே நாங்கள் தியானித்து பார்ப்போம். அருமையானவர்களே, லூக்கா சுவிசேஷத்திலே நாங்கள் 1ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. யார் சொல்லுகின்றார்? யார் சொல்லுகின்றார்? இவ்வளவு பரிதாபம் உங்களை பார்க்க. சரி, மரியாள் சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய தாயான மரியாள் என்ன சொல்லுகின்றார்? அவரை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லுகின்றார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு உருவாகும் போதே பாருங்க, பரிசுத்தம் உள்ளவராகவே உருவாகினார். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் கருவிலே உருவானார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கருவாக அவர் காணப்பட்டார் மரியாளுடைய வயிற்றிலே. சங்கீதக்காரர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரியும், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லுகின்றார். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லுகின்றார். இயேசு உருவாகும் போதோ பரிசுத்தம் உள்ளவராகவே கற்பந்தரிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று வேதம் அதுதான் சொல்லுகின்றது. ஆம், அங்கே பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் அடைய வேண்டும். அவரை கவனித்து பார்த்து அந்த பரிசுத்தத்தை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தாகமாயிருக்கிறது. ஆமேன், ஆமேன். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருடைய ஜீவியத்திலே 2 காரியங்கள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தது, பிரிக்க முடியாமல் இருந்தது. எது? ஒன்று பரிசுத்தம், அடுத்தது வல்லமை. ஒன்று பரிசுத்தம், அடுத்தது வல்லமை. அவர் பரிசுத்தமாய் இருந்ததினால் அவரிலே தேவ வல்லமை ஆட்கொண்டிருந்தது. அதனால் தான் அவர் வீதியிலே நடந்து செல்லும் பொழுது வியாதியாய் இருந்த ஒரு பெண் அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது அந்த வல்லமை அவளிலே பாய்ந்து சென்று அவளை குணமாக்கினதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆமேன், அல்லேலூயா. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தமாய் ஜீவித்தால் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளே தேவ வல்லமை பெருகுகிறது. தேவ வல்லமை பெருகும் பொழுது நீங்கள் எந்த பாவத்தையும் எதிர்த்து நின்று நீங்கள் அதிலே ஜெயம் கொண்ட பிள்ளைகளாய் மாற பரிசுத்தம் உதவுகிறது. அல்லேலூயா. உன்னத பிறன் உங்களை ஆட்கொள்ளுகிறது. உன்னதத்திலே இருந்து வருகின்ற பிறன் உங்களை நிறைக்கிறது. அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை தயவு செய்து ஒரு வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசியுங்க. இல்ல இல்ல, பொறுங்க பொறுங்க. யோசுவா புத்தகம், சாரி, 276வது பக்கம், 3ஆம் அதிகாரம். யோசுவா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை தயவு வாசிங்க. 271வது பக்கம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா அங்கே சொல்லுவது என்ன? உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர். எல்லாரும் வாசிக்க அந்த வசனத்தை. உங்களை எல்லாருமா சேர்ந்து சத்தமிட்டு வாசிக்க பார்ப்போம்.
இப்படியே எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமென். சரி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்றாக சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற வேண்டுமாயின் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய கரத்திலிருந்து அற்புதங்களை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இன்று சிலர் பாருங்கள், தங்களை பரிசுத்தப்படுத்தாமலே கர்த்தரிடமிருந்து அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்கள். முடிவிலே கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். பார்த்தீர்களா? அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தாமல் வாழுகிறார்கள். ஆனால் அதே வேளையிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அது கிடைக்காததினால் அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடன் உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியும். அருமையானவர்களே, அதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவராய் அவர் எங்கும் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கின்றோம். என்ன செய்தார்? சுற்றி திரிந்து நன்மைகள் செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆகவே பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறவனாய் திரிவான்? நன்மை செய்கிறவனாய் திரிவான். அவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அவன் யாருக்கும் எந்தவித தீங்கும் செய்ய மாட்டான். அவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிற மனுஷனாய் சுற்றி திரிவான். தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் சிந்தனை, தங்களுடைய செயல், தங்களுடைய பேச்சு, தங்களுடைய நடத்தை, தங்களுடைய பார்வை அனைத்திலும் அருமையானவர்களே பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். அவ்விதமாக இருக்கும் பொழுதுதான் நாம் நிச்சயமாக தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதனால் மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுவோம். மட்டுமல்ல, அதன் மூலமாக அநேகரை நாம் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிற ஜனங்களாக நாங்கள் காணப்படுவோம். கிறிஸ்துவுக்கு கொண்டு வருவதற்கு மாறாக இடர பண்ணவே நாங்கள் மாட்டோம். ஆகவே எது அவசியம்? நமக்கு பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனின் வல்லமைகளை நாங்கள் காண வேண்டும் என்றால் நாங்கள் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது தேவ வல்லமை நம்மை ஆட்கொள்ளுகிறது. இங்கே ஒன்றை முக்கியமாக நீங்கள் கவனியுங்கள். மரியாள் சொல்லுகின்றார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று இயேசுவின் தாய் இங்கே சொல்லுகின்றார். பின்ன இயேசு என்றால் அர்த்தம் என்ன? சொல்லுங்க பாப்போம். ஆருடைய பாவங்களை, ஆருடைய பாவங்களை, ஆருடைய பாவங்களை சொல்லுங்க பிரதர். அவருடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்றால் அர்த்தம் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆமருமையானவர்களே, அவ்விதமாகவே அவர் செயற்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அப்படியே அவர் செயற்பட்டார். தன்னுடைய பெயருக்கு ஏற்ற அந்த கடமையை அவர் அப்படியே நிறைவேற்றினார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மறுபடியும் பிறந்து ஞான ஸ்நானத்தின் மூலமாக இன்றைக்கு புதிய பெயரை இன்றைக்கு அநேகர் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். சில வேளைகளிலே இருக்கின்ற பெயரையே அவர்கள் ஞான ஸ்நானத்துக்காக அவர்கள் வைத்துக் கொள்ளுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவ பெயரை வைத்திருக்கிறோம். அந்த பெயருக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பெயருக்கு ஏற்ப, நாம் பெற்றுக்கொண்ட பெயருக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்று நாங்கள் ஒரு விசை எங்களை கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். மறுபடியும் பிறந்து தண்ணீர் முழுக்கின் மூலமாக எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு புதிய நாமத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அருமையானவர்களே,
நாங்கள் ஞானஸ்நானத்தின் மூலம் பெறுகின்ற அந்த பெயரை விட எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஒரு பெரிய ஒரு நாமத்தை பெற்றிருக்கிறோம். அது பரலோகத்திலே எழுதப்பட்ட ஒரு நாமம். அது என்ன நாமம் சொல்ல முடியுமா? அது என்ன நாமம் சொல்லுங்க. பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிற பெரிய நாமம் என்ன நாமம் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு எத்தனையோ தடவைகள் சொல்லி தந்திருக்கிறேன். வேத படிப்புகளை இருதயத்துக்குள்ள விழுத்தினார் தானே. சொல்லுங்க பாப்போம். ஒரு மேலான நாமம் என்ன நாமம்? தேவனுடைய பிள்ளைகள். என்ன நாமம்? தேவனுடைய பிள்ளைகள் என்ற நாமம். நீங்கள் கர்த்தருக்குள் மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்நானம் பெறும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பெரிய நாமம் என்ன? மகிமையான நாமம் தேவனுடைய பிள்ளை என்ற நாமம். ஆம், இந்த பூமியிலே பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகின்ற நாமம். இந்த பெயருக்கு ஏற்ப நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறதா என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த புதிய நாமத்துக்கு அமைய அருமையானவர்களே, உங்களுடைய ஜீவியம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அந்த இயேசு என்ற நாமத்துக்கு ஏற்ப ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே ஜீவித்தார். அதே போன்று நாம் பெற்றுக்கொண்ட அந்த நாமத்தை நாங்கள் எப்பொழுது நினைவிலே வைத்து அந்த பெயருக்கேற்ற ஜனங்களாக நாங்கள் வாழுவோமாக. ஆமென். சரி, இப்பொழுது அடுத்ததாக லூக்கா சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை தயவு வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவகிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று நாங்கள் பார்த்தோம். இப்பொழுதோ அவர் இளமையிலே பரிசுத்தமாய் இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம். அவர் இளமை பருவத்திலே பரிசுத்தமாயிருந்தார். ஆண்டவர் இயேசுவின் சிறு பராயத்தை குறித்து நமக்கு தேவ ஆவியினால் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனாலும் ஒரு பழைய பாடல் ஒன்று சில வேளையிலே உங்களுக்கு ஞாபகம் வருகிறது தெரியுமா? 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே என்று சொல்லி கேளுங்கள் தரப்படும் தட்டுகள் திறக்கப்படும் என்ற இசைத்தட்டில நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த பாடலிலே 6 வயதிலே ஆரம்ப பள்ளியிலே கல்வி பயின்றாரே என்று சொல்லி பாடுவார். ஜெகோவா சாட்சிகளும் இப்படித்தான் சொல்றாங்க. ஆண்டவர் இயேசு சிலேட்டும் பென்சிலும் தூக்கி கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சார் என்றுதான் அவங்களும் சொல்லுறாங்க. ஆண்டவர் இயேசு எப்படியாக இந்த ஞானத்தையும் அறிவையும் பெற்றார் என்றால் அவங்க சொல்ற காரியம் அதுதான். அவர் பள்ளிக்கூடத்திலே படிச்சார். ஒரு முறை இந்த யெகோவா சாட்சிகள் புத்தகம் ஒன்றை எடுத்து நான் வாசிச்சு பார்த்தோம். பிள்ளைகளுக்கு எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதியிருக்கிறாங்க, உங்களை போல ஆண்டவர் இயேசு சிலேட்டும் பென்சிலும் தூக்கி கொண்டு பள்ளிக்கூடத்திலே சென்று அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்ததினால் இவ்வளவு ஞானத்தை பெற்றுக்கொண்டார், அதுபோல நீங்களும் படிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதியிருந்தாங்க. யோவான் சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை தயவு எடுத்து வாசியுங்க. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும், அருமையானவர்களே, யூதர்கள் சொல்லுகின்றார்கள் இவர் படியாதவராயிருந்தும் இவர் இந்த வேத எழுத்துக்களை எப்படி தெரிந்து கொண்டார்? பார்த்தீர்களா அருமையானவர்களே? ஆகவே இந்த யெகோவா சாட்சிகள் போன்ற வஞ்சகர்கள் அவர்களுடைய சொல்லை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வேதம் நமக்கு என்ன சொல்லுகின்றது? அவர் 6 வயதிலோ அல்லது சிறு வயதிலோ அவர் பென்சிலும் சேற்றும் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடம் போனார் என்று வேதம் சொல்லவில்லை. மாறாக அவர் ஞானத்திலும் அவர் வளர்த்தியிலும் மனுஷர் தயவிலும் தேவ கிருபையிலும்
அவர் விருத்தி அடைந்தார். அவர் கல்லாதவராயிருந்தும் இந்த வேத எழுத்துக்களை எப்படி அடைந்து கொண்டார் என்று யூதர்களை ஆச்சரியப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் ஆராயும் பொழுது அவருடைய சிறு பெராயத்தை குறித்து ஒரு சிறு தீர்க்கதரிசன குறிப்பொன்று அங்கே இருப்பதை காண முடிகின்றது. நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகளிலே 8ஆம் அதிகாரத்திலே 30ஐயும் 31ஐயும் தயவு செய்து வாசியுங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30, 31 எடுத்தவர்கள் தயவு செய்து வாசியுங்க. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களிகூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசன குறிப்பு மட்டும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, அவருடைய சிறு பராயத்திலே தமது பிதாவோடு நித்தமும் அவர் மனமகிழ்ச்சியுடன் இருந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் அவர் அவருடைய சமூகத்திலே களிகூர்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் தான் அவர் பரிசுத்தத்திலே அவர் நிலைத்திருந்தார். அவர் தேவனுக்குள்ளாக அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே இருந்து பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய 12 வயதிலே நடைபெற்ற சம்பவம் என்ன என்பதை நாங்கள் ஒரு விசை பார்ப்போம். லூக்கா சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசியுங்க. அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் 46 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும் அவர்கள் தொடர்ந்து வாசிங்க. என்ன வாசிங்க? 46, 47 வாசிங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, சரி, இங்கே பார்க்கின்றோம், அவர் வளர்ந்து ஊழியத்தை தொடங்கிய பொழுது எப்பொழுதும் பிதாவோடு உறவாடுகிறவராக அவர் காணப்பட்டார். பிதாவினுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவவராக காணப்பட்டார். வாசிங்க 49வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? எத்தனையாவது வயதிலே சொல்லுகிறார்? 12வது வயதிலே. அவருடைய 12வது வயதிலே அவர் என்ன சொல்லுகின்றார்? பிதாவோடு நான் இருக்க வேண்டியது உங்களுக்கு தெரியாதா? ஆம் அருமையானவர்களே, அவருடைய இளம் பராயத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கிறோம் அல்லவா? வேதமங்களுக்கு தீர்க்கதரிசனத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவர் பிதாவோடு உறவாடி கொண்டிருந்தார். அவர் பிதாவோடு உறவாடி கொண்டிருந்ததினால் தான் அவர் எப்பொழுதும் அந்த பரிசுத்தத்திலே அவர் நிலைத்திருந்தார். இந்த பாவ உலகத்திலே அவர் ஜீவித்தும் அந்த பாவமானது அவரை அணுகாதபடி அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்றவராக காணப்பட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இருக்கிற இளம் பிள்ளைகளே, இந்த இளம் பராயத்திலே நீங்கள் இயேசுவோடு கூட நீங்கள் வாழும் பொழுதுதான் நீங்கள் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி நீங்கள் பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை நீங்கள் ஜீவிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு தமது சிறு பராயத்தை பரிசுத்தத்துக்குள்ளாக, அந்த பரிசுத்தத்துக்குள்ளாக வாழும்படி தன்னையே அர்ப்பணித்திருந்தார். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனோடு அவர் எப்பொழுதும் உறவாடி கொண்டிருந்ததினால் தான் தன்னையே அவர் என்ன செய்தார்? அந்த தேவனுக்கே பிரதிஷ்டை பண்ணி இருந்தார் அந்த இளம் வயதை. அதனால் தான் அவர் எப்பொழுதும் பரிசுத்தமாய் வாழும்படியான அந்த கிருபையை பெற்றிருந்தார். ஆமேன், ஆமேன். தம்முடைய பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல தானும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் என்பதை அவர் எப்பொழுதும் இருதயத்திலே வைத்திருந்தார். வேதத்திலே பாருங்கள், தீமத்தேயு என்ற ஒரு வாலிபனை நாங்கள் பார்க்கின்றோம்.
இந்த தீமோத்தேயுனுடைய ஆவிக்குரிய தகப்பன் யார்? பவுல். தீமோத்தேயுடைய ஆவிக்குரிய தகப்பன் யார்? பவுல். இந்த வாலிபனை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த பவுல் சொல்லுகின்றார், நீ பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் என்று அங்கே சாட்சியிடுகின்றார். தீமோத்தேயுவின் ஆவிக்குரிய தகப்பனான பவுல் தீமோத்தேயுவை குறித்து திட்டமான ஒரு சாட்சியை அங்கே சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து நாம் சாட்சி கொடுப்பது அல்ல, நம்மை குறித்து உங்களுடைய சபை சாட்சி கொடுக்க வேண்டும். உங்களுடைய ஆத்துமாவை வழிநடத்துகின்ற ஒரு மேய்ப்பன் ஊழியன் உங்களுடைய சாட்சியை குறித்து சாட்சியிட வேண்டும். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவதை கேட்டுக்கிறேன், நான் சாட்சியாய் வாழுகிறேன், நான் சாட்சியாய் வாழுகிறேன். அந்த சாட்சி அருமையானவர்களே உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனால் கொடுக்கப்பட வேண்டும். அது மெய்யான சாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, இக்காலங்களில் பாருங்கள், அநேகர் வேறு மாதிரியாக சாட்சி கூறுவார்கள். அதை நான் அவதானித்திருக்கிறேன். எப்பொழுதும் நான் என் சிறு பராயத்திலே கொடிய பாவியாயிருந்தேன், குடித்தேன், வெறித்தேன், விபச்சாரம் செய்தேன், நான் செய்யாத பாவங்கள் இல்லை என்று சொல்லி மேடையிலே ஏறி தங்களுடைய வீர தீர செயல்களை எல்லாம் அங்கே சொல்லும் பொழுது எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி என்ன சொல்வார், கரங்களை தட்டி அவர்கள் ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தற்போதைய நிலையை பற்றி அவர் சொன்னாரா என்றதல்ல, நான் சிறுவயதிலே அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன் என்று சொல்லும் பொழுதே எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவார்கள். அந்த சாட்சி சொன்னவருக்கு எவ்வளவு புகழாரோ, அந்த சாட்சிகளை கசட்டுகள் அடித்து கூட அவர்கள் அந்த கசட்டுகளை எல்லாம் விநியோகிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர் சிறு வயதிலே இவ்விதமாக வாழ்ந்தாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீமோத்தேயு சிறு வயதிலே கர்த்தருக்குள் வளர்ந்தான் என்ற வசனத்தை சொல்லும் பொழுது நீங்கள் யாராவது அல்லேலூயா சொன்னீங்களா? இதுதான் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே இருக்கிற நிலைமை. ஏன் அதை உணர்வது இல்லை? தீமோத்தேயு சிறு வயது முதல் கர்த்தருக்கென்றே வாழ்ந்தான், கர்த்தருடைய வேத எழுத்துக்களை கற்றவன், வேத எழுத்துக்களை அறிந்திருந்தவன் என்று சொல்லும் பொழுது அல்லேலூயா என்று கூறி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு யாருமே முன்வர மாட்டார். யாக்கோபின் குமாரன் யோசேப்பு சிறு வயது தொடக்கம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு வந்தார். அந்த வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்திருந்தார். அதன் மூலமாக தேவ தரிசனங்களை கண்டார். அவரை தேவன் உயர்த்தி உயர்த்தி எகிப்து முழுவதுக்குமே ஒரு அதிகாரியாக வைத்தார் என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை என்றாலும் அல்லேலூயா ஆமென் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவார்களா? இல்லை. நான் அப்படி அறியவும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவ்விதமாக பழகிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அவ்விதமாக பழகிக் கொள்ள வேண்டும். இளமையிலே இருந்து பரிசுத்தமாய் ஜீவிப்பவர்களுக்கு பாராட்டு கூறி தேவனை மகிமைப்படுத்த மாட்டார்கள். அந்த சாட்சிகளை கேட்கவும் மாட்டார்கள். சில வேளையிலே கேட்க விரும்பவும் மாட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சிறுபராயம், உங்கள் இளம் பருவம், முதுமை பருவம் அனைத்தையும் பரிசுத்தமான ஒரு வாழ்வுக்கு உங்களை அர்ப்பணியுங்க. அவ்விதமாக நீங்கள் ஒப்புக் கொடுத்திருந்தால் அவரது சபையும் அவர் விரும்புகின்றபடி பரிசுத்தமாக மாறும். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லது போனால் தேவனுடைய ஜனங்கள் நிமித்தமாக அவருடைய சபை, அவர் அன்பு கூறுகின்ற அவருடைய சபை புற ஜாதி மக்களினால் தூசிக்கப்படும். சரி, அடுத்ததாக நாங்கள் அடுத்த இதற்கு வருவோம். யோவான் சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை பரிசீலித்துக் கொள்வோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். இனி நான் உங்களுடன் அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தை ஒன்றுமே அவன் காண முடியாது, ஒன்றுமே இல்லை. அவன் ஏன் வருகின்றான்? வறுமையாத்தான் திரும்பி போவான் என்று ஆண்டவர் இயேசு அங்கே திட்டமும் தெளிவுமாக சொல்லுகின்றார்.
இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்தில் ஒன்றுமில்லை என்று ஆண்டுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது சபையில இருந்து அல்லேலூயா என்ற சத்தம் எழுப்ப வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை மூலமாக தம்முடைய பரிசுத்தத்தை அவர் காத்துக் கொண்டார். ஆமென், ஆமென். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை மூலம் அந்த பரிசுத்தத்தை அவர் பாதுகாத்துக் கொண்டார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் துணிந்து திட்டமாக சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதியாய சாத்தான் வருகிறான். அவன் என்னிடத்திலே எதையுமே அவன் காண முடியாது, எதையுமே காண முடியாது. ஏனென்றால் அவனுக்கென்று எதுவுமே என்னிடத்திலே இல்லை. இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது வேறு பிரிக்கப்படாத ஜீவியம் உடையோர் பரிசுத்த ஜீவியத்தை செய்வது அரிதிலும் அரிது. அருமையானவர்களே, அது அரிதான ஒரு காரியம். ஆகவேதான் தேவனுடைய ஜனங்கள் வேறு பிரிதலின் ஜீவியம் ஜீவிக்கப்பட வேண்டும். உலகத்தின் மக்களை போன்று பேச்சுக்கள் அமையக்கூடாது. உலகத்தின் ஜனங்களை போன்று துணிந்து திட்டமாக சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதியாய சாத்தான் வருகிறான். அவன் என்னிடத்திலே எதையுமே அவன் காண முடியாது, எதையுமே காண முடியாது. ஏனென்றால் அவனுக்கென்று எதுவுமே என்னிடத்திலே இல்லை. இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது வேறு பிரிக்கப்படாத ஜீவியம் உடையோர் பரிசுத்த ஜீவியத்தை செய்வது அரிதிலும் அரிது. அருமையானவர்களே, அது அரிதான ஒரு காரியம். ஆகவேதான் தேவனுடைய ஜனங்கள் வேறு பிரிதலின் ஜீவியம் ஜீவிக்கப்பட வேண்டும். உலகத்தின் மக்களை போன்று பேச்சுக்கள் அமையக்கூடாது. உலகத்தின் ஜனங்களை போன்று பார்வைகள் அமையக்கூடாது. உலகத்தின் ஜனங்களை போன்று செய்கைகள் அமையக்கூடாது. எல்லாம் உலகத்தின் மக்களை விட நம்முடைய வாழ்க்கை வேறுபட்டதாய் காணப்பட வேண்டும். மற்றவர்கள் பார்த்து, இது யார் இவர்கள், இவர்கள் நம்முடைய ஜாதியா இல்லையே, இது வித்தியாசமா இருக்கிறது என்று பார்த்து சாட்சி கூறும்படியாய் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அருமையானவர்களே, இயேசு வளர்ந்து பெரியவரான போது நாங்கள் பார்க்கிறோம், கானாவூர் கல்யாணத்துக்கு அவர் சென்றிருந்தார். நான் முழு விஷயத்தையும் சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு விஷயம் தெரியும். அப்பொழுது ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகின்றார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என்ற இந்த சம்பவத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து அநேகர் பலவிதமான அவர்கள் கருத்துக்களை சொல்லுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே பேசுகிறார். என்ன தெரியுமா? ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லும் பொழுது அவர் அந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை அங்கே வேறுபடுத்தி காட்டுகின்றார். ஆம், மாம்சியமான வாழ்க்கையில் இருந்து, மாம்சியமான உறவுகளில் இருந்து அவர் ஊழியத்துக்கே பிரவேசிக்கும் பொழுது தன்னை வேறு விரித்துக் கொண்டார் என்பது இதிலே இருந்து நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. என கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான சம்பந்தமான, அதாவது இவ்வித சம்பந்தமான ஒரு பாச கயிற்றை தேவனுடைய ஜனங்கள் அறுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்கள் முற்றிலுமாக பாச கயிறுகளை அறுத்தவர்களாய், பிதா ஒருவரையே, தேவன் ஒருவரையே, எங்கள் இயேசு ஒருவரையே பிரியப்படுத்துகிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே எல்லாவற்றையும், எல்லா உறவுகளையும் அவர் அறுத்தறிந்து பிதா ஒருவரையே திருப்திப்படுத்துகிறவராக காணப்பட்டார். சிலுவை அடியிலே பாருங்கள், சிலுவை அடியிலே இதோ உன் மகன் என்று சொல்லி தன்னுடைய இந்த உலகத்தின் தாயை அங்கே தன்னுடைய சீசனாகிய, தனக்கு அன்பாயிருந்த சீசனாகிய யோவானிடம் கையளித்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். தாய் மகன் என்ற இந்த உறவை ஆண்டவர் இயேசு இறுதி வேளையிலே இந்த சிலுவையின் அடியிலே அவர் அங்கே அறுத்து கொண்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த உறவிலிருந்து அவர் விடுபட்டுக் கொண்டார்.
இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு எத்தனையோ மக்கள் அந்த உறவை விட முடியாமல் இன்றைக்கு அதை பற்றி பிடித்தவர்களாய் காணப்பட்டிருப்பது மிகவும் ஒரு பரிதாபமான ஒரு காரியம். தமது இந்த உலகத்துக்குரிய தாயை சிலுவை அடியிலே ஒப்படைக்கும் பொழுது அருமையானவர்களை பாருங்கள், விசுவாசமற்ற தம்முடைய சகோதரரிடம் ஒப்படைக்கவில்லை, ஒரு ஆவிக்குரிய ஒரு பிள்ளையிடம், ஆவிக்குரிய ஒரு விசுவாசியிடம் தன்னுடைய தாயை பொறுப்பு கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எவ்வளவாக அவருடைய வேறு விரிக்கப்பட்ட ஜீவியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய இருக்கிற என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த காலங்களிலே எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் உலக உறவுகளிலிருந்து விடுபடாமல் சொந்தங்களை பாராட்டுவதிலே பெருமையும் சந்தோஷம் அடைகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அல்லவா? என கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்களோ, நீங்கள் எப்பொழுது தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டீர்களோ அன்றே உங்களை உலக உறவுகளில் இருந்து முற்றாக பிரித்து விடுங்கள். உலக கதைகளில் இருந்து, உலக சிந்தைகளிலே இருந்து, உலக செயல்களிலே இருந்து பிரித்து விடுங்கள். பரிசுத்தத்திற்கென்று உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வேறு விரிக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் வேறு விரிக்கப்பட்ட ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லேலூயா. ஆகவே உங்களை மேலும் பலப்படுத்தும்படியாக நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று சொல்லி பிரதிஷ்டை பண்ணினோமோ, கர்த்தர் நம்மை எப்பொழுது அவர் தனக்கென்று பிரித்துக் கொண்டாரோ அன்று, அருமையானவர்களே, அன்று இவ்விதமாக போதிப்பதற்கு ஒருவரும் இருக்கவில்லை, இவ்விதமாக சொல்லித் தருவதற்கு ஒருவரும் இருக்கவில்லை. ஒரு கசட் கூட கேட்பதற்கு அப்படி ஒரு கசட் ஒன்று இருக்கான்று கூட தெரியாது. அந்த நேரத்திலே அருமையானவர்களே, அன்றே நாம் உலகத்தின் உறவுகளிலே இருந்து நம்மை வேறு விரித்துக் கொண்டோம். அருமையானவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களையே மாத்திரம் நம்முடைய உறவுகளாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவர்களுடைய சிந்தனையாகவே நாங்கள் இருந்தோம். எவ்விதமாக என்ன வழியிலே இவர்களுக்கு சரியான ஒரு வழியை காட்டலாம், எவ்விதமாக இவர்களுக்கு உதவி செய்யலாம் என்ற சிந்தனையே நமக்கு இருந்ததே தவிர நம்முடைய உறவுகளை குறித்து சிந்தனை இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு பாருங்கள் அருமையானவர்களே, ஜெர்மனிக்குள்ள கூட எவ்வளவோ உறவுகள் உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாரும் உலகத்தின் உறவுகள். அதனால் நாம் அந்த உறவு முறைகளை குறித்து நாம் எப்பொழுதென்றாலும் நான் யாருடனும் பேசுவது கிடையாது. இன்னிடத்திலே என்னுடைய உறவு இருக்கின்றது, இன்னிடத்திலே என்னுடைய மச்சான் இருக்கின்றார், இன்னிடத்திலே என்னுடைய மாமன் இருக்கின்றார். இவ்விதமாக நான் எந்த உறவு முறையுமே நாங்கள் சொல்லுவது கிடையாது. பிரான்ஸ் தேசத்துக்கு போனாலும் அருமையானவர்களே, அங்கே இருக்கிற உறவு முறைகளை கூட சிந்திப்பது கிடையாது. இங்கே இருந்து தொலைபேசி மூலம் ஒரு தேவனுடைய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு டெலிபோன் பண்ணி அவர்கள் வீட்டிலே தங்குவதும் உறவாடுவதும் திரும்பி வருவதுமாய் இருப்பேனே தவிர அருமையானவர்களே, நாங்கள் எந்த உறவு முறையுமே நாங்கள் மேற்கொண்ட கிடையாது. ஏனென்றால் அந்த வாஞ்சைகள் முழுக்க எப்பொழுதும் தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்ததாகத்தான் காணப்படுகிறதே தவிர வேறு எந்த உணர்வுகளும் இல்லை. அது தேவன் எடுத்து விட்டார். அருமையானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே இருந்த நண்பர்களின் உறவுகள் கூட மாறிவிட்டது. அருமையானவர்களே, எத்தனையோ இணைபிரியாத நண்பர்கள் இந்த ஜெர்மனியிலே இருக்கிறார்கள் நமக்கு. ஆனால் அவர்களுடைய உறவு முறை மாறி தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளே நம்முடைய நண்பர்கள் என்ற உறவு முறையாக மாறிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் சொல்லி தந்தார்கள்? இல்லை. நாம் முழுமையான தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணும் பொழுது தேவனே நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷ பணிக்கு சென்றால் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், உலகத்திலே முற்றும் வேறு விரிக்கப்பட்டவர்களாகவே நம்மை எச்சரிக்கையோடு காத்துக்கொண்டு சுவிசேஷ பணியை செய்துவிட்டு சீக்கிரமாக அந்த இடத்திலிருந்து திரும்பி விடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு திட்டமாக தெளிவாக நம்முடைய அவருடைய கண்களுக்கு நம்முடைய வேறு விரிக்கப்பட்ட ஜீவியம் வெளியரங்கமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தெளிவாக சொன்னார் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல
நீங்களும் உலகத்தால் அல்லாததாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொன்னார் அல்லவா? சிந்தித்து பாருங்க. நமது குடியிருப்பு பரலோகம். அருமையானவர்களே, நம்முடைய குடியிருப்பு பரலோகம். ஆகவே நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அந்த பரலோகத்தையே நோக்கிய வண்ணமாக இருக்க வேண்டுமே தவிர இந்த பூமிக்குரிய காரியங்களை நோக்கிய வண்ணமாக இருக்கவே கூடாது. ஆகவே நாம் இந்த உலகத்தில் இருந்து வேறு விரிக்கப்பட்ட ஜனங்களாய் நாங்கள் வாழ வேண்டும். மட்டுமல்ல, எமது நடத்தை, எமது பேச்சு, எமது சிந்தனை அனைத்துமே வேறு விரிக்கப்பட்ட ஜீவியத்தை பிரதிபலிக்க வேண்டும். அருமையானவர்களே, அப்பொழுதுதான் நமது ஜீவியத்தின் அனைத்து பகுதியிலும் பரிசுத்தம் காணப்படும். ஆமென். தேவனுக்கு முதலிடம் கொடுத்து நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த வாஞ்சை உருவாகும். அவரையே பிரியப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சை உருவாகும். அவரை போல் நாங்கள் வாழ வேண்டும் என்ற வாஞ்சை உருவாகும். அப்பொழுது எங்களுடைய இருதயமானது எப்பொழுதும் நாளுக்கு நாள் அவர் விரும்புகின்ற பரிசுத்தத்தை அடைந்து கொண்டே செல்வதை நாங்கள் காண முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அருமையானவர்களே, உங்கள் பரிசுத்தத்துக்கு எதிராக சாத்தான் பாவ சோதனைகளை கொண்டு வரும் பொழுது அவனை பார்த்து, சாத்தானே அப்பாலே போ, உனக்கும் எனக்கும் எந்த பங்குமே இல்லை என்று ஆண்டவர் இயேசு சொன்னது போன்று உங்களால் சொல்ல முடியும், கடிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக நாங்கள் வேறு விரிக்கப்பட்ட ஜீவிக்கும் பொழுதுதான் நம்மிலே பரிசுத்தம் காணப்படும். பரிசுத்தத்திலே நாம் வளர்ந்து கொண்டு போக முடியும். அப்பொழுது நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்ற ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா மாம்சீக உறவுகளிலும் இருந்தும் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கென்று வேறு விரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். சொந்த உலகமே இந்த உலகமானது நமக்கு சொந்தம் அல்ல. இந்த உலகம் இன்றைக்கு சொந்தம் என்று சொல்லி நாங்கள் பாராட்டுவோம் என்றால் நாம் நிச்சயமாக தேவனுடைய வழியிலே இருந்து நாங்கள் விலகி விடுவோம். இந்த உலகமானது நம்முடைய இயேசுவை பகைத்தது, நம்முடைய பரமதகப்பனை பகைத்தது. இந்த உலகமானது நம்முடைய ஆண்டவரை சிலுவையில் அறைந்தது. ஆகவே அப்படிப்பட்ட உலகத்தோடு அவருடைய பிள்ளைகளுக்கு உறவு இருக்கவே கூடாது. அந்த உலகத்தின் சந்தோஷங்களிலே பங்கு இருக்கவே கூடாது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எச்சரிக்கையாயிருங்கள். வேறு விரிக்கப்பட்ட ஜீவியத்தின் மூலம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இறுதியாக நாங்கள் பார்ப்போம், யோவான் சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம். 46வது வசனத்தை வாசியுங்க. 8வது அதிகாரம் 46ஆம் வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஆம், நான் சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா வேதபாரகர், பரிசேயர்கள், சதுசேயர்கள், பொதுமக்கள் எல்லாரும் கூடியிருக்கிற வேளையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒரு பிரபலியமாக, அதாவது ஒரு பகிரங்கமாக ஒரு சவாலை விட்டார். என்ன தெரியுமா? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களால் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு வாய் திறந்தவுடனே அவரை குற்றம் பிடிப்பதற்காக பரிசேயர் கூட்டங்கள் அவரை சுற்றி கொண்டிருந்தார்கள், சதுசேயர் கூட்டங்கள் சுற்றி கொண்டிருந்தார்கள், வேதவார்கள் சுற்றி கொண்டிருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திரளான ஜனங்கள் மத்தியிலே இந்த சவாலை விட்ட பொழுது எல்லாரும் வாயடைத்து நின்றார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தை குறித்து சவால் விட்டார். என்னிலே பாவம் ஒன்றென்று உங்களால் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சமாரிய ஸ்திரியினோடு போயிருந்து உட்கார்ந்து அவர் பேசினார். வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. ஒரு ஸ்திரீ அவருடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆம், ஆனால் அவர் பாவ எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் எல்லாவற்றிலும் நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. அவர் வாயிலே வஞ்சனை இருக்கவில்லை.
அவர் பாவம் அறியாதவராக இருந்தார். அருமையானவர்களே, பரிசுத்தத்திலே அவர் வைராக்கியம் உடையவராய் அவர் காணப்பட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தின் அதிபதி ஒரு வேளையிலே உங்களை சில வேளையிலே சந்திக்கலாம். அவனுடைய காரியம் சில வேளையிலே இருக்கிறதா என்று பார்க்கும்படியாக அவன் உங்களிடம் வரலாம், சோதித்து பார்க்கும்படியாக வரலாம். உங்களிடத்திலே உலக நட்போ அல்லது உலக இச்சையோ உலக பாசங்களோ உலக வேஷங்களோ இருக்குமாயின் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் உங்களிடத்திற்கு வந்து விடுவான். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது இவை உங்களிலே இல்லாமல் இருந்தால், அவன் வந்தால் யாருக்கு என்ன, அவன் வந்து வெறுமையாக திரும்புவான். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை பரிசுத்தத்திற்காக ஆண்டவர் இயேசு தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அருமையானவர்களே, தன்னுடைய விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தை சிந்தியது அதற்காகத்தான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை நமக்கு தாராளமாக இந்த காலத்திலே தந்திருக்கிறார். நாளுக்கு நாள் பரிசுத்தத்திலே வளரும்படியாக தன்னுடைய திருச்சரீரமாகிய சபையிலே உங்களை கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். உங்களை வழிநடத்த சபையிலே தமது ஊழியர்களை நியமித்து வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பரிசுத்த வாழ்வை மேற்கொள்வது மிகவும் சாத்தியமானது. அருமையானவர்களே, ஒரு பொழுதுமே நீங்கள் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. ஜெயம் கொண்ட ஒரு பரிசுத்தவானாக கர்த்தருடைய ராஜ்யத்திலே நீங்கள் சேர பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து அவர் வழிநடத்துகிறாரே. ஆகவே நாம் ஏன் பரிசுத்தமாய் வாழக்கூடாது? உங்களுடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். உங்களுடைய கண்கள் இயேசுவையே நோக்கி பார்க்கட்டும். அவரே உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும். அருமையானவர்களே, ஆவியானவர் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் உங்களை நிறைக்கும்படியாக உங்களை அர்ப்பணியுங்க. அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் இயேசுவின் வருகையிலே உங்களை கொண்டு போய் அவர் முன்னிறுத்துவார். ஆமென், ஆமென். நீங்கள் கேட்ட இந்த தேவதூது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தருக்குள் நம்புகிறோம். எமது திருச்சபை மூலம் ஆழ்ந்த சத்தியங்களுடன் வழங்கப்படும் தேவதூதுக்கள், வேதாகம படிப்புகள் அடங்கிய ஆடியோ கசட்டுகள் மற்றும் கிறிஸ்தவ பாடல்கள் அடங்கிய ஆடியோ வீடியோ சீடிக்கள் யாவும் எமது சபையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். எமது திருச்சபை ஆனது ஜெர்மனியில் உள்ள ஹம் என்ற நகரத்தில் அமைந்துள்ளது. பல ஆண்டு காலமாக கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு அமர்ந்திருந்து புறப்பட்டதே யெகோவா நிசி பூரண சுவிசேஷ சபையாகும். நமது சபையானது ஜீவனுள்ள தேவனுடைய வீடாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருந்து வருகிறது. எமது சபையானது பம்பானோக்கு அருகாமையில் உள்ள ஆவோக்காவுக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஞாயிறும் பிற்பகல் 3 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும் ஒவ்வொரு மாதமும் உபவாச விழிப்பு ஆராதனைகளும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வியாழனும் பிற்பகல் 6:30 மணிக்கு ஜெப வழிபாடும் நடைபெறுகிறது. நீங்களும் நமது ஐக்கியத்தில் கலந்து கொண்டு சத்தியத்திலும் கிருபையிலும் வளர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கான ஆலோசனைகளுக்கும் ஜெப தேவைகளுக்கும் எம்முடன் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0238123936 ஜெர்மனி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.